ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எம்எஸ்ன்னு என்னன்னு சொல்லியிருந்தேன். எம்எஸ்ன்றது ஒரு ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் ப்ராப்ளம், அது இஷ்யூ, டிசீஸ் அது. அது வந்து பிரெயினில் நடக்கிறது அது. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒயர் இருக்கு இல்லையா? இந்த ஒயர் வந்து ஒயிட் ஒயிட் ஒயர் இருக்குது. உள்ளார வந்து காப்பர் ஒயர் இருக்குது. அதே போல் நம்ம மூளையிலையும் வந்து நரம்பை வந்து சுற்றிலும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஷீட் இருக்கும். அதை வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆகும்போது இந்த காப்பர் ஒயர் வெளியில் தெரிகிற மாதிரி நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற அந்த நரம்பு வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஷீட் வந்து இதை டிஸ்ட்ராய் ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நரம்பை வந்து பாதிக்குது. நம்மளுடைய பாடிக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து உங்களுக்கு பிரெயின்லேருந்து தான் வந்து சிக்னல் வரணும் இல்லையா? நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் எது பண்ணனாலும் பிரெயின்லேருந்து சிக்னல் வரணும். அந்த சிக்னல் எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த டேமேஜ் ஆகுதோ அந்தந்த இடத்துலலாம் வந்து அது வேலை செய்கிறது கிடையாது ஒழுங்காக. சம்டைம்ஸ் வந்து திருப்பி வேலை செய்யுது, சம்டைம்ஸ் வந்து அப்படியே போனது தான் அப்படின்றாங்க. அது என்ன காரணம் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல யாராலையும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் பாடியில் வந்து எல்லா பார்ட்டுமே வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரியான சிக்னல் தவறும் பொழுது, இப்போ கண்ணில் வந்து சிக்னல் ஒழுங்காக கிடைக்கலன்னா கண் வந்து சரியாக தெரியாது, காது வந்து ஒழுங்காக கேட்காது, கை கால் அசைவு இருக்காது, பவுல்ஸ் மூமெண்ட்டு சரியாக இருக்காது. இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து பிரெயின்லேருந்து சிக்னல் வந்து ஒழுங்காக வரலன்னா இங்கே நடக்கிறது இதுதான் எம்எஸ்.